வெல்கம் டு மணிமேகலை கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டான யம்மியான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி 4, சிக்கனை நல்லா கழுவி வச்சுக்கிடலாங்க. வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடலாம். தக்காளியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரகமும் சோம்பும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கடாய் நல்லா சூடானதுமே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுமே ஒரு பட்டை போட்டுக்கலாம். பட்டை வெடிச்சதுமே ஒரு பிரிஞ்சி இலை, எல்லாமே கொஞ்சமாக போட்டால் போங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை வணங்கினதுமே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சு வந்ததுமே நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சிக்கன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நார்மலாக செய்கிற மாதிரி தான். ஆனால் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா பொருள் நான் சேர்த்துருக்கேன். அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதனோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வணக்கி விட்டுலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கி வரணும். இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கெலாம் வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்கி வரட்டுங்க. தள்ளி வை, அடுத்த ரவுண்டில் நீ போடு, இந்த ரவுண்டு களை கட்டுது எங்க பாருங்க. இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விடலாங்க. என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாங்க. லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. 8 ஊரு எச்சிலூரு லிஸ்ட் இருக்கு. சிக்கன் போட்டு நல்லா கிளறி விடலாங்க. ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. தஞ்சாவூர் தவளை வடை, ஸ்ரீரங்க புளி சோறு கொண்டா, மதுரை பக்கம் கறி தோசை, திகரு தண்டா நிகரு உண்டா, கும்பகோணம் டிகிரி காப்பி, காஞ்சிபுரம் இட்லி, நெல்லை அல்வா, ஊட்டி வரிக்கு தில்லை கத்திரி சட்டினி, நாஞ்சில் நாட்டு மீன் கறி, சென்னை பட்டண வடகறி, மக்ரூனுக்கு தூத்துக்குடி, மணப்பாறை முறுக்குடி, கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணு, கோயில்பட்டி பர்பி தின்னு, ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு வாசம், மூக்கு வாயி மணக்கட்டும், ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன் வெடிக்கட்டும். வெங்காயம் தக்காளி பேஸ்டோட சிக்கன் நல்லா கலந்து விட்டுருவாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
கிரேவி வந்து பார்த்திங்கன்னா காரக்குடி குழம்பு எல்லாரும் செய்கிற மாதிரி தாங்க. பட் 1-2 மெத்தட் மட்டும் மாறி இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணினாதாங்க நல்லா வரும். டக்குன்னு ஸ்டெப்பெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோக்கா வராதுங்க. ஒவ்வொரு பொருளும் பொறுமையாக ஒவ்வொன்றும் முடிஞ்சதுக்கப்புறம் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றும் அந்த சிக்கனில் வந்து நல்லா சேர்ந்து நல்லா வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வறுவலாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. நான் இப்போ வந்து நைட்டு டிஃபனுக்கு தோசைக்காக செய்கிறேங்க. ஸோ ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு கிரேவி வேணும். அதனால் 1/2 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ரொம்பலாம் சேர்த்துலைங்க. பார்த்தாலே தெரியும் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டுங்க மூடி போட்டு மூடிடலாங்க. அது சிக்கன் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்காண்டி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த தோலெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா. சிக்கன் நார்மலாக நம்ம வணக்கிடும் போதே நல்லா வெந்துடுங்க. தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்து நம்ம வணக்கிட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதனால மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்க்குறேன். எந்த டைம் போடுறதுனால 2 ஸ்பூன் சேர்த்தாதீங்க. ஆஃப் ஸ்பூனாக தான் போடுறேன். 1 ஸ்பூன் தாங்க போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அதோட மஞ்சத்தூள், அதாவது பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். எப்போவுமே அப்படி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதோக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் கலரே சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மசாலா தூள் டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேங்க. எங்கள் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் தக்காளி சாதம், மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃப்ளேவருக்கு இந்த மசாலா சேர்த்துப்பேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. சிக்கன் நல்லா வணங்கிருச்சு. கிரேவியும் நமக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரகமும் சோம்பும் வறுத்து பொடி பண்ணி வச்ச அந்த பொடி நம்ம சேர்த்துக்கலாங்க. இது இறக்க போகும்போது தாங்க சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது. சேர்த்தோம்னா அதனோட ஜீரகம் வந்து கசக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இறக்க போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு ஒரு கிளறி விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. ஃபைனலாக நம்ம மல்லித்தழை தூவிடலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கிரேவி சூப்பராக வந்துருச்சு. இப்போ மல்லித்தழை தூவிடலாம். மல்லித்தழை தூவி நான் அடுப்பு ஆஃப் பண்ணலைங்க. மல்லித்தழை தூவி சிம்மில் வச்சுட்டு ஒரு கிளறி விட போகிறேன். கிளறி விட்டு ஃபைனலாக பெப்பர் சேர்க்குறேங்க. மிளகுத்தூள் சேர்த்து ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. மிளகுத்தூளும் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே சேர்த்துட்டோம்னா கசக்கிற மாதிரி ஆகிடுங்க. அதனால் இறக்க போகிறப்ப மிளகுத்தூள் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தோசைக்கு தாங்க வச்சு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்தேங்க, செம்மையாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல்
பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.